ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு குடும்பத்தில் குடும்பம் ஆவறதும் பெண்ணாலே அழியறதும் பெண்ணாலேன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு குடும்பம் அழியறதுக்கு ஆணும் காரணம் தான் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனால் இந்த வீடியோவில் அதைத்தான் சொல்லியிருக்கேன். ஒரு ஆண் சரியில்லை அப்படின்னா, குடும்பத்தில் இருக்க ஆண் சரியில்லைன்னா இந்த குடும்பம் எப்படிலாம் சீரழிஞ்சு போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நான் குறிப்பிட்டு யாரையுமே சொல்லலைங்க. ஆண் பெண் எல்லாருமே பிறக்கும்போது நல்லவங்கள தான் பிறக்கிறோம். பிறந்து வளர்கிறப்ப தான் நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறுது. நம்ம வளர்கிற இடத்த பொறுத்து, நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்களை பொறுத்து நம்மளோட பழக்க வழக்கங்கள், கேரக்டர் எல்லாமே மாறுது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நல்லவங்களோட சேர்ந்தோம்னா நல்ல பழக்கங்கள் தான் வரும். இதே கெட்டவங்களோட சேர்ந்தோம்னா அவங்களோட பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுக்கும் வரும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ ஒரு மேரேஜ் ஆர்வத்தில் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க நிறையா குடும்பத்தில். இப்போ வயசு வர்றதுக்குள்ளே போய் அதாவது குறிப்பிட்ட ஏஜ் வர்றதுக்குள்ளே போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அவங்க யோசிக்கிறதில்ல, மேரேஜ் பண்ணால் ஜாலியாக சுற்றலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டி, பிள்ளை, குடும்பம் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய சுமையவே சுமக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு மேரேஜ் பண்ணி ஒரு வருஷம் அவங்க வீட்டில் இருக்கவங்க எப்பயும் போல் சாப்பாடு போடுறாங்க. அவங்களுக்கு போடுறதும் இல்லாமல் அவங்களோட மனைவிக்கும் சாப்பாடு போடுறாங்க. ஆனால் ஒரு குழந்தைகள் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவு தான் பார்க்க முடியும். காலத்துக்கு அவங்க குடும்பத்துக்கே அவங்களால போட முடியாது. இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கு செலவுங்கும்போது குறைஞ்சது எப்படி இப்போ இருக்க காலகட்டத்தில் குறைஞ்சது எப்படி ஒரு 20 ரூபாய்க்கு பக்கத்தில், 20,000 ரூபாய்க்கு பக்கத்தில் வந்தது. இந்த செலவை பூரா அவங்க ஒரு நேரம் சாப்பாடு போகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா செலவையும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு குடும்பம்னு வந்துச்சுன்னா டெய்லி வேலைக்கு போகணும். போனால் மட்டும்தான், ரெகுலராக வேலைக்கு போகிறவங்க மட்டும்தான் அந்த குடும்பத்தை ஓரளவு என்ன சொல்கிறதுன்னா நிம்மதியாக சாப்பிட முடியும், குடும்பத்தை கொண்டு போக முடியும். கிடைக்கிற வேலைக்கு மட்டும் போய்கிட்டு அவங்க செலவுகளை, அவங்க தேவைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த குடும்ப செலவை மறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்காக என்ன பண்ண முடியும்? அந்த குடும்ப செலவில் யார் தலையில் கட்ட முடியும்? யார்? அந்த வீட்டில் இருக்க மனைவி தானே பார்க்கணும். அப்போ இவங்க கல்யாணம் முடிச்சிட்டோம், ஜாலியாக இருக்கோம், பிள்ளைங்க வந்துச்சு, எங்கிட்ட தின்னாலும் சரி திங்காட்டியும் சரி, நம்ம வேலைக்கு போகிறோம், வர்றோம், கிடைக்கிறதா வாங்கி சாப்பிட்றோம், நம்ம ஜாலியாக சுற்றுறோம் அப்படின்ட்டு இவங்க போகிறாங்க. இங்கே பிள்ளைங்க சாப்பிடல, ஒய்ஃப் சாப்பிட்டாங்களா சாப்பிடல, பிள்ளைகளுக்கு உடம்பு முடியுதா, நல்லா இருக்காங்களா இல்லையா, என்ன பண்ணுது, வீட்டில் அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, என்ன இருக்குது இல்லை அப்படின்னு எதையுமே கண்டுக்காமல் இப்படி அவங்க பொழப்பை பார்த்துட்டு போகிறாங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு கேரக்டர். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது உடம்பு முடியாமல் போயிடும். அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடுறாங்க. அவங்க எந்த ஒரு எதுக்குமே லாய்க்கில்லை. அதாவது குடும்ப பொறுப்புகளை கண்டுக்கிறதே இல்லை, சம்பாரித்து போடுறதுக்கு லாய்க்கு இல்லை, அவங்கள்கிட்ட எந்த ஒரு வருமானமே இல்லை. ஒரு சும்மா நானே இருக்கேன்னு ஒரு மனுஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கவங்க இவங்கெல்லாம் வச்சு அவங்க எப்படி சமாளிப்பாங்க? குடும்பத்தை ஃபுல்லாக ரன் பண்ணணும், பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்துக்கு சாப்பாடு செலவு, வீட்டு செலவு, மெடிசின் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, இப்படின்னு நிறையா வருது. அதை பூரா பார்க்கணும். அடுத்து வரவு செலவு, அதாவது சீர்வரிசைகள் அதெல்லாம் பார்க்கணும். அப்படிலாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? முடிஞ்ச அளவு வேலைக்கு போவாங்க, கிடைக்கிற வேலைக்கு போய் பார்ப்பாங்க. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வேலைக்கு போகிறாங்கன்னா 200 250 ரூபா அப்படி சம்பளம் கொடுக்குறாங்க. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? வீட்டு சாப்பாடு போட முடியுமா? இல்லை பிள்ளைகளோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? புக்ஸ், நோட்டு, பேனா, பென்சில் அந்த மாதிரி அதுக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? இல்லை அப்படின்னா வீட்டு செலவை தான் பார்க்க முடியும். அரிசி, பருப்பு, சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இருக்குது. பொங்கல், தீபாவளி ஒரு நல்லது கிட்டதுன்னா அவங்களுக்கு குழந்தைகள் நம்ம எப்படி வேணாலும் இருந்தலாம். அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறது, நம்ம கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு நல்ல சாப்பாடு, ஹெல்த்தியான சாப்பாடு, பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு மேக்கப் திங்ஸ், பெண்களாக இருந்தால் பெண் குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு மேக்கப் திங்ஸ்ன்னு இருக்குது. ஆம்பளை பசங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டோடு முடிச்சிடலாம். இவ்வளோ செலவு இருக்குது. திடீர்னு ஒரு விசேஷம் வைக்கிறாங்க, ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் போகாட்டியும் பரவாயில்லை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம முக்கியமான சொந்தக்காரங்களுக்கு நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும். போகலை அப்படின்னா நம்மளுக்கு மரியாதை இருக்காது. போகிறோம், சும்மா போயிட்டு வந்தோம்னா இவங்க திங்கிறதுக்குனே வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அவங்கள்ட்ட போகிறோம், ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 500 ரூபாயாவது நம்ம சீர் செஞ்சால் தான் நம்மளுக்கு மரியாதை இருக்கும். அப்படி இருக்க சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க இவங்க?
நம்மளால் முடியல, வேலைக்கு போக முடியல, வெயிலில் போய் வேலை செய்ய முடியல அப்படியே கடைகளுக்கு போகிறோம், கொடுக்குற சம்பளம் கட்டுப்படி ஆகலை அப்படிங்கும்போது தப்பான இப்போ வந்து நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா கஷ்டப்பட்டது முன்னேறணும்னு நினைப்பாங்க. இப்போ போகிறவங்க வர்றவங்க ஒருத்தர் 2 பேர் வந்து தப்பானவங்களாக இருக்காங்க, அவங்க வந்து இவங்க கூட சேர்றாங்க, கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறாங்க, அன்பாக பேசுகிறாங்க, இவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, நீ என் கூட வானால என்ன இதை மேல் நோகாமல் சம்பாதிக்கலாம், ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு தப்பான வழியில் இவங்க சம்பாதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து 1 நாள் 2 நாள் சங்கடப்பட்டுட்டு வர்றாங்க. ஆனால் வந்து அதனால அவங்க அப்படி போகிறனால நல்லா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்களும் தப்பான முறையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தப்பான முறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வழி உருவாக்கி கொடுக்குறது யாருன்னா வீட்டில் இருக்கிறவங்க தான். சரிங்களா? அவங்க கரெக்டாக இப்போ கல்யாணம் முடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கணும். வேலை இருந்தால் உங்களால் குடும்பத்தை பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். குடும்பம், பிள்ளை, குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியும்னா மேரேஜ் பண்ணுறது தப்பு இல்லைங்க. ஆனால் ஒன்றுமே முடியல, உங்களோட தேவைகளுக்காக கல்யாணங்கிற ஒரு பேரில் ஒரு பொண்ணை கொண்டு வந்து அது குழந்தை குட்டின்னு வீட்டில் உட்கார வச்சுட்டா அவங்களோட எத்தனை நாளைக்கு சும்மா இருப்பாங்க, சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், பிள்ளைகளுக்காக. அவங்க வந்து பிள்ளைகளுக்காக எல்லா குடும்பத்துலையுமே தன்னோட பிள்ளைகளுக்காகவே நிறைய தப்பான விஷயங்களில் ஈடுபடுறாங்க. சரிங்களா? எல்லாருமே தப்புன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் பாருங்கள், எல்லா குடும்பத்துலேயுமே பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகளுக்காக தான் இருக்கிறேன், இந்த பிள்ளைகளால தான் நான் உயிரோடு இருக்கிறேன், பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, விட்டுட்டு எங்கிட்டு போகவும் முடியாது. பிள்ளைகளை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், வயிறார சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள என்ன சொல்லணும், அவங்கள நல்லா படிக்க வைக்கணும். நம்மளை மாதிரி பிள்ளைகள் ஆகிடக்கூடாது, அவங்கள நல்லா படிக்க வச்சு அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவங்க வந்து ஒரு தப்பான வேலை, குடும்பத்தில் இருக்க ஹஸ்பண்ட் சரியில்லை அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு தப்பான வழியில் போய் கூட பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது தப்பு தான், நான் சரின்னு சொல்லவே மாட்டேன். வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து கரெக்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு இப்போ தப்பாக அவங்களுக்கு தெரியுது, தப்பாக போகிறாங்கன்னு தெரியுது, ஃபஸ்ட்டு தடவை போகிறாங்கன்னா நீங்கள் அடித்து கண்டிஷன் பண்ணி நீங்கள் நான் வீட்டில் இருடி, நான் கொண்டு வந்து போகிறேன், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து குடும்பத்தை பாருங்கள், அதுதான் குடும்பத்துக்கு அழகு. சரிங்களா? ஒரு குடும்பத்தை மான மரியாதையோடு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒய்ஃபு அவங்கள தப்பான வழியில் போக விடாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா உங்கள் சந்தோஷத்தை விட்டுட்டு குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைன்னு அவங்க சந்தோஷத்தை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்தோஷமாக பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு வீட்லேயுமே என்ன சொல்கிறோன்னா பிரச்சனைகளே வராது, அவங்க தப்பான வழியில் போகவே மாட்டாங்க. நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காக உங்கள் சந்தோஷத்தை மட்டும் பார்த்துட்டு குடும்பத்தை விட்டுட்டீங்க அவங்க தப்பான வழியில் போகிறதுக்கு, அதுதான் முக்கிய காரணமாகவே அமையும். அதனால் புரிஞ்சு நடந்துக்கங்க. இதுதான் ஒவ்வொரு குடும்பத்துலையுமே நடக்குது, நிறையா குடும்பத்துலையும் நடக்குது. அதனால் வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் வந்து தன்னோட குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைன்னு அவங்கள வந்து கவனமாக பாருங்கள். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் கஷ்டப்பட்டு கொடுக்கறத, அவங்களுக்கு ஒரு நேரம் கஞ்சி கொடுத்தா கூட அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னதை கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போகிற லைவ் போட்டுட்ருக்கேன். அடுத்து வந்து யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.